வணக்கம். என்னோடய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் வந்து நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணலான்னு இருக்கேன். பட் இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறைய பேர் சினிமா பிடிக்கும், நிறைய பேர் சினிமா ரொம்ப ஃபாலோ பண்ணுவீங்க. அந்த சினிமா பாடல்கள், சினிமா விமர்சனங்கள் அதெல்லாம்ன்றனால சினிமா ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நான் சினிமா குவிஸ் மாதிரி சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி அது வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 2K கிட்ஸ்க்கு தெரியாத ஒரு அருமையான ஒரு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்ததுலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீமேல் இன்ட்ரொடக்ஷன் சாங்னா அது குஷி படத்தில் வர மேகம் கருக்குது மின்னல் சிரிக்குது பாட்டு. ஸோ அதை வச்சு தான் சினிமா குவிஸ். என்னென்னா அந்த பாட்டு வந்து தமிழ் சினிமாவில் ரெண்டு காமெடி லெஜெண்ட்ஸோட காமெடியில் அந்த பாட்டு வரும். மேகம் கருக்குது அந்த சாங். இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் தெரியும்னா கமெண்ட்டில் எழுதிடுங்க. ஏன்னா அடுத்து நான் அந்த பாட்டு பாட போகிறேன். பேசும்போது என் வாய்ஸ் வந்து அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் மாதிரி கொஞ்சம் போல்டாக இருந்தாலும் பாடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். பாட்டெல்லாம் நான் கற்றுக்கல. ஸோ என்ன அந்த பாட்டோட லிரிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஹரிணி மேம் ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க. என்னன்னா, நான் சொல்லும் வேளையில் மழை நின்று போகட்டும், வானவில் கொடியிலே என் நாடை காயட்டும், மழையே துளி போடு என் மார்பில் உன் வீடு. ஸோ அந்த மாதிரி பாட்டு ஃபுல்லாகவே நல்லா பாடியிருப்பாங்க. நல்ல லைன்ஸ், நல்ல அந்த தேவா சார் ரொம்ப அருமையாக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக, பெர்குஷன்ஸ், அந்த இன்டர்லூட்ஸ் எல்லாமே மாசாக கிளாஸாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போது இன்னொன்று வந்து சரணம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். லிரிக்ஸ் எல்லாமே ஒரு வில்லேஜ் லேடின்ற மாதிரி சொல்லலாம். அந்த வில்லேஜ் லேடி எப்படி நேச்சரோட கனெக்ட் பண்ணுவா. கொஸ்டின் நான் கேட்டுட்டேன். அதனால் இப்போது எக்ஸ்ட்ராவாக அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு மெயிலாக இருந்தாலும் அந்த ஃபீமேல் சென்ட்ரிக் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் சரணமில் வரும், மைனாவே என் அழகை பறந்து பறந்து பரப்பு. அந்த மாதிரி நிறைய லைன்ஸ் நீங்கள் பாட்டுக்கு உன்னிப்பாக அந்த லிரிக்ஸ் எல்லாம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அண்டு ஹரிணி மேம் உயிர் கொடுத்து அந்த சாங்க்கான உயிரே ஹரிணி மேமோட வாய்ஸ் அண்டு தேவா சாரோட மியூசிக் ஆஸ் யூஷுவல். அண்ட் வைரமுத்துஜி அண்டு சில சினிமா பிரபலங்களை பற்றி நான் வீடியோ போடுவேன். இப்போது இன்னைக்கு கமல்ஹாசன் சார் பர்த்டே. ஸோ அவர் பற்றியும் நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன். வைரமுத்து சார், கமல்ஹாசன் சார், தனுஷ் சார், இளையராஜா சார், இவங்க வடிவேலு சார், இப்போ நான் காமெடி லெஜெண்ட்ஸ்ன்னு சொன்னவங்களில் வந்து நான் க்ளூவே கொடுத்துட்றேன். நீங்கள் இவ்வளோ நாள் வீடியோ பார்த்ததுக்காக. ஒன்று விவேக் சார், இன்னொன்று வடிவேலு சார். அது எந்த காமெடி எந்த படத்தில் வரும்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ நீங்கள் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் க்ளூ தரேன். ஸோ வடிவேல் சார், இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கலை எனக்கு பிடிக்கும், அவங்களோட டேலண்ட். இப்போ நான் சொன்ன ஒரு 4-5 பேர் எல்லாருமே. பட் அவங்க ஒரு மனுஷனாக வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காதுன்றதை விட நிறைய பேருக்கு பிடிக்காது. நிறைய பேர் அது ஓகே, இந்த டாபிக் நம்ம போக வேணாம். இப்போது க்ளூ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்காக க்ளூ ஒன்று தரேன். என்னென்னா, அது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். மேகம் கருக்குது, ஐயோ 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 மின்னல் சிரிக்குது, அம்மா 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 சாரல் அடிக்குது, எப்போ 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 இதயம் பறக்குது, சாமி 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 சாமி. இதுதான் அந்த க்ளூ. இது நான் சொன்ன 2 லெஜெண்ட்ஸ் காமெடியில் இது ஒரு லெஜெண்டோட காமெடி. இப்போ கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ.